இன்றைக்கு நான் முதலாவது உங்ககிட்ட பேசுற விஷயம் என்னன்னா, இமேஜை பத்தி கொஞ்சம் பேச போறேன். இமேஜ்னா என்ன தமிழ்ல? சாயல். நீங்க எல்லாரும் யாருடைய சாயல்? எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல வசனம் இன்னைக்கு நிறைய எடுப்போம்னு சொன்னல, எடுத்து வாசி. நீங்க யாருடைய சாயல்? உங்க ஒரிஜினல் டிசைன், நீங்க யாருடைய காப்பின்னு சொல்லுங்க. நீங்க யாருடைய காப்பி? உங்க காப்பி யாரு? நான் வந்து ஆக்டர் விஜயோட காப்பி. நான் அஜித்துடைய காப்பி. நான் வந்து சீமானுடைய காப்பி. நான் வந்து கொரியன் டிராமாவுடைய காப்பி. நான் நயன்தாராவின் காப்பி. எதை வச்சு உங்களை பார்த்து உருவாக்குனாரு? சிலவங்க ஊழியத்துல இருக்கவங்க, நான் வந்து அந்த ஊழியக்காரனுடைய காப்பி, நான் இந்த ஊழியக்காரனுடைய காப்பி, அந்த கல்யாண வாழ்க்கை மாதிரி. நீங்க எந்த காப்பி? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி. 4 வாசி. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உங்க தோற்றம், உலக தோற்றத்துக்கு முன்னாடி யாருக்குள்ளாக உங்களை சிருஷ்டித்தாரா? யாருடைய காப்பி நீங்க? யாருடைய சாயல்? நீங்க உங்க அம்மா அப்பாட சாயல் இல்ல. நீங்க வேற யாருடைய சாயலும் இல்ல. கடவுள் நம்மளை படைச்சது பிதா இயேசுவின் சாயல்ல இருந்து படைச்சாரு. படைச்சது ரோமர் 8க்கு வாங்க, 29 வாசிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நீங்க யாருடைய ப்ரீடெஸ்டினேஷன் சொல்லுவோம்? யாருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும் உங்களை முன்குறித்தாரு? குமாரன். சொல்லுங்க. பரிசுத்தாவியானவரே, என்ற நிஜமான சாயல் கிறிஸ்து இயேசு. அந்த சாயல்ல இல்லாத நிறைய விஷயங்கள் எனக்குள்ள என்ன இருக்கு? காப்பி பண்ணி பதிஞ்சிருக்கு. அந்த சாயல்ல இருந்து நான் எங்க போக விரும்பல? திருமண வாழ்க்கைக்குள்ள. சொல்றீங்களா? இதெல்லாம் என்னுடைய பிரேயர். திருமணத்துக்கு முன்னாடி இப்படி பிரேயர் பண்ணிருக்கீங்களா? நீ விஜயா, நீ வந்து கல்யாணத்துக்குள்ள போகாதடா. அஜித்தா போகாத. நீ வேற யாரோ ஒருத்தவங்களை ரோல் மாடலா வச்சிருக்கன்னு வைவே, ஏதோ ஒரு அன்ஹெல்தி. இப்ப என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ்குள்ள நான் கிறிஸ்துவ பாக்குறவைகளை நான் அதை பின்பற்றேன். புரியுதா? சிலவங்களை நீங்க பார்த்து வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, ப்ரே பண்ணுங்க. பிதாவை சொல்வீங்க. இப்ப என் லைஃப்ல நான் என்ன கண்டுபிடிக்கணும். திருமண வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்துவின் சாயல்ல இருந்து நான் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண விரும்புறேன். ப்ரே பண்ணுங்கடா. ஒரு நாள் உங்களுக்கு ஒரு திருமண காலம் வரும். அன்றைக்கு இது உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதா அமையும். நிச்சயமா அமையும். அந்த திருமண வாழ்க்கையில என் துணைவியோடு கூட, துணையாளனோடு கூட நான் கிறிஸ்துவின் சாயல்ல இருந்து வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன், தீர்மானிக்கிறேன். நான் வந்து ஷர்லி, ஐ ஆம் அ யூனிக் பர்சன். ஷர்மியோட இருக்கிற லைஃப்ல
ஸ்பெஷல் இமாஜ்குள்ள இருந்து, என் யூனிக்னஸ்குள்ள, என் தனித்துவத்துல இருந்து குமாரத்துவம் என் வாழ்க்கையில வெளிப்படுது. என் குடும்ப வாழ்க்கையில கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரே, என் மனதை கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா சாதாரணமானது இல்லடா. நீ ஒரு கடைக்கு போய் மொபைல் ட்ரெஸ் வாங்குற மாதிரி இல்ல. கல்யாண வாழ்க்கைக்குள்ள போனோன்னு உன் பொறுப்பு அதிகரிச்சுட்டு உன்னை நம்பி ஒரு பொண்ணு பையன் வந்துடுவான். நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள பிறந்துரும். இப்ப இதுதான் காலம். உன்னை நீ கண்டுபிடிச்சு சரியான லைனுக்குள்ள லைன் ஆகுறது. இப்ப நாங்க இமேஜ பார்க்க போறோம். அப்ப நம்மளுடைய இமேஜ் ஸ்பாயிலாக போய் இருக்கிற நிலையில நம்ம திருமணத்துக்குள்ள நுழையிறத சரியா நாம கண்டுபிடிச்சு ஒர்க் பண்ணணும். புரியுதா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மேல பிதாவின் அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும், அப்படியே பிதாவின் அன்பு என் மேலும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மீது பிதாவின் அக்கறை எப்படிப்பட்டதா இருக்கிறதோ, அப்படியே என் மீதும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நீங்க எல்லாம் இந்த கூல் சிங்கர்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன மனதுல இருந்தீங்கன்னு தெரியும். அதெல்லாம் நான் அப்டேட் பாக்குறேன். ஷர்மினா அவளை பத்தி அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். ஆரம்பிக்கும் போது அவ ஆல்ரெடி ஒரு லவ்ல தான் இருந்தா. அவளை கண்டுபிடிக்காம லவ்வுக்குள்ள இறங்கி ரொம்ப அவளும் அவனை நேசிக்கிற நபரும் காதலிக்கவே நேரம் இல்லாத அளவுக்கு 2 பேர் என்ன ஆகுறாங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கிக்கா முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது, ஒரு சந்தோஷம் தெரியுது. தெளிவா பேசுறா, சொல்றா எனக்கு வாழ பிடிச்சிருக்கு. பல அவமானங்களை சுமந்துட்டு இருந்தா. லவ் பண்றதுக்கு முன்னாடியே அவ ஸ்டோரியில அவமானங்கள் இருக்கு. அதெல்லாம் வெளியே வந்து நான் நேசிக்கிறவர்கிட்டையும் பகிர்ந்து கொண்டு இன்னைக்கு அந்த மக வந்து வாழ விரும்புறேன் என்ற இடத்துக்கு வந்திருக்கா. எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. இல்ல இருக்கீங்க சிலர், உங்களெல்லாம் சூசைடல் இதுல இருந்து, தாட்ஸ்ல இருந்து, அட்டம்ஸ்ல இருந்து உங்களை வெளியே எடுத்திருக்கேன். எனக்கு இதே பெரிய சந்தோஷம் தெரியும். இருக்கீங்க ஒவ்வொரு ஆட்கள் பேர் சொல்லலாம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நான் சூசைட் பண்ண மாட்டேன், ஆனா என்ன லவ் பண்ணனவள நான் சூசைட் பண்ண வைப்பேன்னு எண்ணத்துல இருந்த பசங்களையும் சுகப்படுத்திருக்கு. உங்களை சுகப்படுத்தினால நிறைய பொண்ணுகள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க சூசைட்ல இருந்து. நாங்கெல்லாம் சூசைட் பண்ண மாட்டாங்க, நாங்க பண்ணத்தான் வைப்போம் அப்படின்னு அந்த ஒரு பிரஷர்ல இருந்து உங்களை காப்பாத்தினதுனால அவள்களை காப்பாத்திருக்கு. சாயல் சாயலை கொடுத்துட்டு தேவன் முதல்ல என்ன கொடுத்தாரு? தேவனோடு இருக்கிற உறவு. இது வரைஞ்சுக்கோங்க, தேவனோடு உறவு. 2வது என்ன கொடுத்தாரு? குடும்பம். அதாவது வாழ்க்கை துணையை கொடுத்து குடும்பம் கொடுத்தாரு. 3வது என்ன கொடுத்தாரு? ஆசீர்வாதம். 4வது என்ன கொடுத்தாரு? ஆண்டு கொள்ளுதல். அப்புறம் என்ன கொடுத்தாரு? பாதுகாப்பு. இதெல்லாம் தேவன் கொடுத்தாரு தானே ஆதாம் ஏவாள். அப்புறம் ஏதேன். ஏதேன்னா என்னது? டிலைட், மகிழ்ச்சி, சந்தோஷம் கொடுத்தாரு. இது தேவன் கொடுத்தது. இதுதான் மனித வாழ்க்கையில கொடுத்த விஷயம். 1:27 தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டிப்போமாக என்றார். கடவுள் முதல்ல மனிதனுக்கு கொடுத்தது என்ன சொல்லுங்க எல்லாரும்? அவருடைய சாயல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யாரு? தேவகுமாரன், சன் ஆஃப் காட். யாரு நீ?
சன் ஆஃப் காட், தேவகுமாரன். சன்ஷிப்ப கொடுத்தாரு முதல்ல. புத்திர சுவிகாரத்தை கொடுத்தாரு. சொல்லுங்க, சாயல்னா குமாரத்துவம், புத்திர சுவிகாரத்தை கொடுத்தாரு. அந்த புத்திர சுவிகாரத்துல இருந்து தான் என்ன வருது? முதலாவது தேவனோடு இருக்கிற உறவு, அப்பா மக உறவு நம்ம உணர்றோம். அப்புறம் குடும்பம், அப்புறம் ஆதாம் ஏவாளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு, ஆண்டு கொள்ளுதல் கொடுத்தாரு, பாதுகாப்பு கொடுத்தாரு, ஏதேன்னா டிலைட், மகிழ்ச்சி கொடுத்தாரு. 3ஆம் அதிகாரத்துல சர்ப்பமானது வந்து என்ன கேள்வி கேட்குது? இந்த இதுல எதை டச் பண்ணிச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத்தனையிலையும் எதை டச் பண்ணிச்சு? முதலாவது சாயல. எங்க இருக்கு சாயல்னு? அது என்ன கேள்வி கேக்குது? எப்படி சாயல்னு சொல்றீங்க? நீ அவரை போல ஆகலாம் அப்படின்னு சொல்லித்தான். நீங்க சாப்பிடும் போது நீங்க யார் ஆவீங்களா? இப்ப நீங்க தேவ சாயல் இல்ல, சாப்பிட்டாதான் என்ன சாயல் ஆவீங்களா? தேவர்களாக. தேவர்கள்னா என்ன அர்த்தம்? தேவ சாயல்னா என்ன? புத்திரர்கள். புத்திரர்கள், குமாரத்துவம் உள்ளவங்களா ஆவீங்க. அது பொய்யா? அவன் சொன்னது நிஜமா? அவர் சொன்னது போய். என்ன போய்? தேவ சாயலா தானே இருக்க. வெரி குட். ஏற்கனவே அவங்க யாரா இருக்காங்க? தேவ சாயல், குமாரத்துவத்துல இருக்காங்க. புசிச்சாதானே தேவர்கள் ஆவீர்கள் அப்படின்னு 5ஆம் வசனம் சொல்லுது. நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று சொல்லுது இல்ல? அப்ப சாப்பிடாதனால அவங்க யாரா இல்லைன்னு அது மறைமுகமா சொல்லுது. தேவன் சாயல் இல்லைன்னு சொல்லுது. உண்மையா சொல்லுங்க, அவங்க தேவ சாயலா இல்லையா? தேவ சாயல். ஆனா தேவ சாயல் இல்லைன்னு ஒரு பொய்ய நம்ப வச்சு ஒரு செயல்ல பங்கெடுக்க வச்சுச்சு தெரியுமா? அதுதான் பாவம். அது ஒரு பொய்ய அவன் நம்பிட்டா. அப்ப உன்கிட்ட ஒண்ணு இருக்கும் போது இல்லன்னு ஒண்ணு நம்ப வச்சுட்டு பாத்தீங்களா? ஆமா அண்ணா, இதேதான் இயேசுகிட்ட வந்து அவன் ட்ரை பண்ணான் இல்லையா? அதுதான் மத்த இதுல அடையாளமா தான் இயேசு 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர பாதை யாத்திரைக்கு அடையாளமாகவும் இந்த செயலுக்கு அடையாளமாகவும் தான் இயேசு மத்தேயு 4ஆம் அதிகாரம் இதே செயலை ஜீசஸ் கிட்ட அவர் வந்து ஆதாம் உயிர்ப்பிக்கிறவரா வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து சேம் மேட்டரை கொண்டு வரான். சிச்சுவேஷன் வருது மத்தேயு 4ல 6வது வசனம். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கேள்வித்தான், இந்த விஷயம்தான் யாருக்கு அங்க வந்திருக்கு? ஆரம்பத்துல ஆதிகாமத்துல இப்ப நீங்க வாசிச்சீங்க, ஆதாம் ஏவாளுக்கு வந்தது. நீ தேவகுமாரனே ஆனால் நீங்க வந்து ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இதுல பங்கெடுக்கணும். அப்ப அவங்க நினைச்சிட்டாங்க நாங்க தேவகுமாரன் இல்ல போல அப்படின்னு பங்கு எடுத்தாங்க பாருங்க. ஆனா இதே ஜீசஸ் கிட்ட வந்து நீ தேவகுமாரனே ஆனால் பழத்தில் பங்கெடுக்க சொல்லல, கீழே குதியும்னு சொல்றாரு. அப்ப நீ நிரூபித்துக் கொள்ளலாம், தேவ தூதர்கள் உன்னை தாங்குனாங்கன்னா நீ தேவகுமாரன் என்ற அதே கேள்வியை இயேசு கிட்ட கேட்டு அவருடைய சன் ஆஃப் காட் சன்ஷிப்ப கேள்வி கேட்க வைக்கிறான். உலகத்திலே மிக மோசமானது என்னன்னா இருக்கிறது ஒண்ணு இல்லைன்னு ஒன்ன நம்ப வைக்கிறது. அந்த டைம்ல ஜீசஸ் என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்து பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப ஆதாம் ஏவாள் என்ன அந்த சிச்சுவேஷன்ல அவனுக்கு பதில் கொடுத்திருக்கணும்? இங்க இருக்கே பதில். அவங்க சொல்லிருக்கணும், நாங்க தேவ சாயல், நீ எங்களை சோதிச்சு பார்க்க முடியாதுன்னு ரிபியூக் பண்ணிருக்கணும். புரியுதா?
நீங்க தேவனுடைய சாயல் இல்ல என்று உங்களை நம்ப பண்ணுற இடங்கள் தான் உங்க வாழ்க்கையோட வீழ்ச்சிக்கு காரணமா அமையுது. எப்பொழுதுமே உங்களுடைய அடையாளம் என்னவா இருக்கு? சன்ஷிப். இப்ப பாருங்க, இப்ப தேவனோடு இருக்கிற உறவை முதலாவது வட்டம் தெரியுதா? உறவுல அவன் கை வச்சா எதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆதாம் ஏவாளுக்கு குடும்பம் இருக்குமா? இருக்கு. இந்த தேவனோட இருக்கிற உறவுல மட்டும் கைய வச்சானா மத்தது 5 இருக்கும் தானே அவனுக்கு. இந்த உலகத்துல இல்ல தேவனோட இருக்கிற உறவு இல்லாம குடும்ப வாழ்க்கை நல்லா வாழ்றவங்க, ஆசீர்வாதமா, அப்புறம் ஆண்டு கொள்றவங்க, பாதுகாப்பா சந்தோஷமா இருக்கிறவங்க இல்லையா இந்த உலகத்துல? தேவன் உறவுல இல்லாம ஆசீர்வாதமா இருக்கவங்க இருக்காங்கல்ல? ஆமாண்ணே இருக்காங்க. சரி, தேவனோட உறவுல வேணாம், எதுல கை வைக்கலாம்னு நினைக்கிறான்? குடும்பத்தை வீணாக்கிடலாம் அப்படின்னு நினைச்சான்னா குடும்பம் ஒழுங்கா இல்லாமயே ஆசீர்வாதமா இருந்து காரியங்கள் ஆண்டு கொண்டு பாதுகாப்பா இருக்கவங்க இருக்காங்களா? அதான் நீங்க கேக்குறீங்க. அவன் கடவுளோட இல்லாம அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நீங்க கேட்டது இல்லையா? முன்னாடி கேட்டிருக்கீங்க தானே? அப்ப அவனுக்கு இருக்க என்னன்னா, இதுல எதையாச்சும் இல்ல பாதுகாப்பு எடுத்துக்கிட்டாலும் ஆசீர்வாதமும் குடும்பம். இப்ப நீங்க யோபுட கதையில பாக்குறீங்க, இதத்தானே அடிக்கிறான் சுத்தி. குடும்பம், ஆசீர்வாதம், ஆண்டு கொள்ளுதல், பாதுகாப்பு, சந்தோஷத்தை எடுக்கிறான்ல. அப்ப அவன் நினைச்சா இதுல ஏதாச்சும் ஒண்ணு எடுத்தா இன்னொன்னு இருக்கும் தானே? இருக்குமா? இல்ல. ஆனா அத்தனையும் அவன் கிட்ட புடுங்கணும்னா எதுல கை வைக்கணும்? சாயல். சாயல்ல கை வச்சா என்ன ஆயிரும்? எல்லாம் எல்லாமே போயிரும். இதுல கை வச்சா இது போச்சு, இது போச்சு, இது போச்சு, இது போச்சு, இது போச்சு, இது போச்சு. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், உங்க லைஃப்ல எல்லாம் ரெஸ்டோர் ஆகணும்னா எது முதல்ல நாம டச் பண்ண வேண்டியதா இருக்கு? எந்த அனுபவத்துக்குள்ள போகணும்? குமாரத்துவத்துக்குள்ள போய் அதுல நீங்க விடுதலையாகி அதை அனுபவபூர்வமா இயேசு அறிந்த மாதிரி அறிஞ்சீங்கன்னா தேவனோடு இருக்கிற உறவு, உங்க குடும்பம் சரியாகும். தேவனோடு இருக்கிற உறவு, உங்க ஆசீர்வாதம், ஆண்டு கொள்ளுதல், பாதுகாப்பு, சந்தோஷம் திரும்பி இருக்கும். ஆனா எனக்கு இப்ப எல்லாமே தனித்தனியா எல்லாமே பிரச்சனையா இருக்கு. இப்ப ஃபேமிலியும் பிரச்சனையா இருக்கு. இப்ப என்னுடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதம் எல்லாத்துலயும் என்னோட பிரச்சனைன்ட்டு தனியா ஃபோக்கஸ் பண்றதை விட இன்னைக்கு புரிஞ்சது சாயல்ல ஒர்க் பண்ணா எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடும் அப்படின்றது. வெரி குட். நச்சுன்னு புரிஞ்சு எனக்கு. ஆமாண்ணே. டாக்டர் உடம்பெல்லாம் வியாதியா இருக்கும், ஒரு மாத்திரை கொடுங்க எல்லாம் ஒரே நொடியில சரியாகணும்னா அந்த ஒரு மாத்திரை இதுதான்னு சொல்றேன். சாயல், இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்ல நீ பங்கெடுக்கிறது, உன் ஒரிஜினல் சாயலுக்கு நீ திரும்புறது, தேவகுமாரன் என்ற உணர்வு, சன்ஷிப் தான் அல்டிமேட் ரெவலேஷன். என்னது? சன் ஆஃப் காட், சன்ஷிப். டொமினியன் என்பது ஒரு ரெவலேஷன். ஃபேமிலி என்பது ஒரு 7 மவுண்டன்ஸ் இருக்குல்ல, அதுல ஒரு ரெவலேஷன். பிளெஸிங்ஸ் என்பது ஒரு ரெவலேஷன். ப்ரொடெக்ஷன் என்பது ஒரு ரெவலேஷன். வாக்கிங் வித் காட் என்பது ஒரு ரெவலேஷன். பட் அல்டிமேட் ரெவலேஷன் என்னன்னா சன் ஆஃப் காட் என்ற அந்த அவேர்னஸ், அந்த ஐடென்டிட்டி. அதான் நான் கிங்டம் லெவல்ஸ், கிங்டம் சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், யூடியூப்ல போய் பாருங்க. ஒவ்வொரு ரெவலேஷன்ஸும் காலாகாலங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். பட் அல்டிமேட் ரெவலேஷன், யூ ஆர் a son of God, you are a daughter of God. அந்த இதுல லீகல் ஃப்ரேம்வொர்க்ல நாங்க இருக்கும்போது இந்த 6 விஷயங்களையும் சரிப்படுத்தினாதான் சாயல் இருக்கிறதே ஒத்துக்கொள்வாங்க. வெரி குட், சூப்பர் கஜன். இது சரிப்படுத்தாம சாயல்ல டச் பண்ணவே விட மாட்டாங்க, ஒரு குற்ற மனப்பான்மையை வச்சிருப்பாங்க. அப்போ சரியவே ஆகவே ஆகாது.
நல்ல பாயிண்ட். ரிவர்ஸ்ல வைப்பாங்க, அது நடக்கவே அதுதான் த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி ஓடுவாங்க வேருக்கும், ஆனா ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப உங்க மேரேஜ்ல லைஃப் மேட்டரை கண்டுபிடிக்கிற விஷயமா இருக்கட்டும், உங்க மேரேஜ் லைஃபா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் சக்சஸா பிளஸிங்கா இருக்கணும்னா ரூட் ஏதாவது இருக்கணும். இங்க நீங்க வேலை செய்யறதுதான் இமேஜ்ல. இமேஜ் தான் டீமோனிக்ல இருக்கிற ஜனங்களை டெலிவரன்ஸ் பண்றத பத்தி எல்லாம் பேசும்போது சொன்ன என்னது, இமேஜ் தான் மேட்டர். இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட அசுத்த ஆவிகள் பிடிச்சவங்க வரக்குள்ள முதலாவது அவங்கள பார்த்து என்னதான் சொல்லுவாங்க, நீர் 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு கொடுத்தவர், கடல் மேல் நடந்தவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க அவரை பார்த்து? தேவனுடைய குமாரன். ஆமா, நீ பரிசுத்தரின் குமாரன், நீ தேவனுடைய குமாரன். ஜீசஸ் கேட்கிறாரு, எல்லாரும் என்ன பத்தி பல விஷயம் சொல்லலாம். என்ன சொல்றாங்க? நீர் எலியா, நீரே ஏசாயா தீர்க்கதரிசி, நீர் பெரிய தீர்க்கதரிசி, முற்பிதாக்கள் காலம் சொல்றாங்க, இவங்கள மாதிரி அவங்கள மாதிரின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொன்னா, இட்ஸ் ஓகே, நீங்க என்ன பத்தி சொல்றீங்க? அப்ப ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு பேதுரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னோன்னா இயேசு சொல்லுவார் என்பதுன்னா என்ன சொல்லுவார்னா, பேதுரு, இதை உனக்கு இரத்தமும் மாமிசமும் வெளிப்படுத்தவில்லை, என் பரமபிதா இதை வெளிப்படுத்தினார். தேவ சாயலின் டீச்சிங் தேவ சாயலை பற்றி அனுபவபூர்வ அறிவு இரத்தத்தினாலும் மாமிசத்தினாலும் அறிந்து கொள்வது அல்ல, அது பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்படுவது. இரத்தத்தினாலும் மாமிசத்தினாலும் வெளிப்படும் டீச்சிங்ஸ் இருக்கு, அதுல ஆப்ரேட் பண்ற ப்ராஃபட்டிக் லெவல்ஸ் இருக்கு, அதுல ஆப்ரேட் பண்ற ஹீலிங்ஸ் இருக்கு, அதுல கொண்டு போற மேரேஜ் லைஃப் இருக்கு. ரத்தத்துல மாமிசத்துல வந்தா மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னா, தம்பி கர்த்தர் எனக்கு சொல்றாரு, இந்த பேர் உள்ள ஒரு பொண்ணை நீ கல்யாணம் கட்ட போற, உனக்கு இந்த பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு பேர் வை, இந்த பேர் வை. அதெல்லாம் ரத்த மாமிசத்தினால் உண்டாகிற வெளிப்பாடு. ஓகே, ஆனா அந்த வெளிப்பாட்டுல போய் கல்யாணம் கட்டணும்னு பிரச்சனை இருக்கு. கர்த்தர் சொல்லி கட்டுனேங்க, ஆனா அதை காட்டில மேலானது ஒண்ணு சொல்றேன். குமாரத்துவத்துல ரத்தமும் மாமிசமும் வெளிப்படுத்தப்படாத அந்த உன்னத வெளிப்பாட்டுல இருந்து ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள போங்க, லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுங்க, அது வேற ரகமா இருக்கும். சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவகுமாரர்கள் வெளிப்படத்தான் ரோமர் 8 சொல்லுது 19, மேலும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாரும் உன்னதமான தேவனுடைய குமாரத்திகள். இப்ப யசோத்துடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்கன்னா, யசூத் அவங்களுடைய நிஜமான தகப்பன் அல்ல, கெனடி நிஜமான தகப்பன் அல்ல, ரினஸ்டாக்கு, ஜோயேக்கும் லவீனாக்கும் நான் நிஜமான தகப்பன் அல்ல. நான் நிஜமான தகப்பனை வெளிப்படுத்தும் மாதிரி தகப்பன். I am not a real father, I am a model father. இந்த தகப்பனுடைய வெளிப்பாட்டுல இருந்து என் பிள்ளைகள் வளர்றத காட்டிலும் இந்த தகப்பன் நிஜமான தகப்பன இரத்தமும் மாமிசமும் வெளிப்படுத்தாத ஒரு வெளிப்பாடு தேவகுமாரர்கள் என்ற இடத்துல என் பிள்ளைய வளர்க்கத்தான் நான் மாதிரி தகப்பனா இருக்கேன். அந்த இடத்துல இருந்துதான் நான் என் பிள்ளைக்கு பொண்ணு மாப்பிள்ள பார்க்க வேண்டிய விஷயம் வருது. ரொம்ப ரொம்ப அவசியம் உன் கல்யாண வாழ்க்கையில வெளிப்படணும். தேவ சாயல தெரியாத ஒரு பையனை நீ கல்யாணம் கட்டுனா, ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டுனா, அவனுடைய ட்ரூ ஐடென்டிட்டி தெரியாதனால உனக்குள்ள இருந்து ட்ரூ ஐடென்டிட்டி அவனால வர வைக்க தெரியாது. 2வது, அவனுக்கிட்ட இருந்து உன் இருதயத்துக்கு ஆறுதல் கிடைக்கும், சுகம் கிடைக்கும் நீ எதிர்பார்க்காத காரணம் அவனுக்கு அவன் அடையாளம் தெரியாம இருக்கு. 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க, 3 வரைக்கும் வாசிங்க. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது
தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சரிங்க, தேங்க்யூ. இந்த 3 வசனத்துல 2 இடத்துல ஒரு வார்த்தை ஒண்ணுக்கு மேற்பட்டு. என்ன வார்த்தை? தேவசாயல், மனுஷகுமாரன். தேவசாயல், தன் சாயல். அப்ப அங்க சாயல்னு 2 தரம் வந்திருக்கா இல்லையா? வெரி குட் ஜெபஸ். இப்ப இதுல உங்களுக்கு என்ன புரியுது? ஆதாம தேவன் எதுல சிருஷ்டித்தாரா? அவனே என்ன சாயல சிருஷ்டித்தார். அப்ப ஆதாம் கிட்ட பிறக்கிற புள்ள யார் சாயல்ல பிறக்கணும்? தேவசாயலா பிறக்கணும். தேவசாயலா பிறக்கணும். கர்ணனால தேவ சாயலுக்கு என்ன சொல்லுவாங்க? சாயலுக்கு தேவரூபா. ரூபா. இந்த 3வது வசனத்துல என்ன இருக்கு? தன் சாயல்னு அவர ரூபா. அவர ரூபா, அவர ரூபா, தேவரூபா. பெரிய சேஞ்ச் பாத்தீங்களா? ईसु मसीह में 12 में लिखा हुआ यीशु आपको प्यार करता है. அது ஹிந்தில இல்ல. தன்யவாத். ஓகே. தேவ சாயல்ல ஆதாம் படைக்கப்பட்டாலும் அவரை ஆணும் பெண்ணுமாக 2ஆம் வசனத்துல ஆசீர்வதித்த போதும் தன் சாயலாகன்னு சொல்லும் போது வீழ்ச்சிக்கு பின்னாடி அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஆதாம் கிட்ட பிறந்த பிள்ளைகள், இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே தன் சாயல்னா என்ன சாயல்? தேவ சாயலா, வீழ்ச்சியின் சாயல்லா? வீழ்ச்சியின் சாயல்ல வராங்க. அப்ப பிள்ளைய நாங்க அர்ப்பணிக்கும் போது என்ன சொல்றோம்? டெடிகேட் பண்ணும்போது திரும்பவும் நாங்க தேவ சாயல்லையே நீங்க எங்களுக்கு தந்த பிள்ளைய வளர்த்தெடுப்போன்னு நாங்க அர்ப்பணிக்கிறோம். புரியுதா? டெடிகேஷன். இப்ப தெரியுதா? பிரதிஷ்டன்னு வேற எதெல்லாம் நினைக்கிறோம். ஓகே, வேற காரணங்களுக்கெல்லாம். பட் மெயினான காரணம் என்னன்னா, இந்த சாயலுக்குள்ளாக நாங்க அதுதான் யூதர்கள்ட இதுல என்னன்னா விருத்த சேதனம் பண்றதோட அடையாளம் என்னன்னா, இவங்க பிரித்தெடுக்கப்பட்ட, அதாவது தேவ சாயலுக்குரிய பிள்ளைகள்னு பிரித்தெடுத்தாங்க. இப்ப நீங்க திரும்பவும் வாங்க 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இது பிதா தேவன் கேட்கிறார். இங்க பாருங்க 12ல, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இதுக்கு முன்னாடி இவன் தான் சொன்னா, இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமும் என்னுடையவள்னு சொல்லி ஏற்றுக்கொண்டவன் இப்ப சொல்றான், நீங்க எனக்கு தந்தவ இத சாப்பிட சொன்னான்னு குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, தேவ சாயல்ல இருந்து நீங்க விலகுன உடனேயே உங்க லவ் மேட்டர்லயா இருக்கட்டும், உங்க கல்யாண மேட்டர்லயா இருக்கட்டும், நீங்க 2 பேரும் பிரிச்சுதான் பேசுவீங்க. நாம்னு இருக்காது. நீ, நான். உன்னாலதான் நான் இப்படி இருக்கேன், உன்னாலதான் நான் இப்படி இருக்கேன், நீதான் இதுக்கு காரணம். பிகாஸ் அது இமேஜ் ஆஃப் காட்ல இருந்து ட்விஸ்டடான மைண்ட்ல நீங்க இருக்கனால அப்படி பேச வைக்குது உங்களை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றால், அவகிட்ட கேட்கிறான், டாக்டர் நீ ஏண்டி இப்படி பண்ண மகளே அப்படின்னு கேட்க, ஸ்திரியானவர் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றான். இப்ப அவங்க சொல்லிட்டாங்க, என்ன பண்ண சூழ்நிலையில இவ வந்தா இவத்தான் காரணமாயிட்டான். அவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன். அதே மாதிரி இமேஜ் டியூஸ்ட் ஆனோன்னு பாருங்க, ஸ்கேப் கோட் ஆக்குறோம், ஒருத்தர் பலியாடு ஆக்குறோம். ஒருத்தன் பொண்ண சொல்றான், இன்னொருத்தன் யார சொல்றான்? சூழ்நிலைய சொல்றான், என்ன பண்ண அப்படின்னு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும்
சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். சபிக்கப்பட்டிருப்பாய்ன்னு 2 தரம் சொல்றாரு. ஆனா பிதா எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? அது தன் பிள்ளையாகிய ஆதாமே ஏவாளையும் பார்த்து சொல்லல, சர்ப்பத்தை தான் சொல்றாரு. நீ இந்த காரியம் பண்ணனால உனக்கு கேர்ஸ் வரும். நல்லா கேளுங்க, நீங்க அவர் சாயல் இல்லைன்னு சொல்லி மறந்தாலும் கூட அவருக்கு தெரியும் நீங்க அவர் சாயல்னு சொல்லி. ஆனாலும் உங்களை சபிக்கவே மாட்டாரு. இந்த வசனம் நிறைய பேர் வாசிக்கும் போது தேவன் உங்களை சபிச்சார்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எங்க இருக்கீங்க தேவன் உங்களை சபிச்சார்னு? ஆதாம் ஏவாளையும் சபிச்சார்னு எங்க இருக்கு? சர்ப்பத்தை சபிச்சுட்டு உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாகும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் நாசி உன் புருஷனை பற்றிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இப்ப வீழ்ச்சிக்குள்ள போனனால மனைவின்னு சொல்ற, வாழ்க்கை துணைவின்னு சொல்றோம், லவ்வரா இருக்கிற காலத்திலேயே இவட நிம்மதியும் இவட மனை நிறைவும் இவட உள்ளான சமாதானமும் எதை அடிப்படையா வச்சு தெரியுமா இருக்கும்? புருஷன் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, அவரையே பாத்துக்கிட்டே இருப்பான், நோண்டிக்கிட்டே இருப்பான். லவ் பண்ற காலத்துலயும் பாருங்க, பையனை நோண்டிக்கிட்டே இருப்போம்ல. ஏன்னா நம்முடைய அடையாளம் யாரா மாறிட்டு, இப்ப அவன் ஏதாச்சும் பண்ணானா நீ இனி வாழவே பிடிக்கல, செத்தரலான்னு போயிடல, அவன் தான் உசுரா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஏன் தெரியுமா? உன் சாயல் ஆதாமும் ஏவாளும், நான் கேக்குறேன், வீழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி யாரு சாயல்? இதுல அடுத்த டைமென்ஷன் நான் அப்புறம் பேசுறேன். பட் இது பேசிக்கானது ஒன்னா பேசுறேன். ஆதாம் ஏவாள்னு பிரிக்காம பேசணும், புரியுதா? ஏவாள் என்ற பேர் வீழ்ச்சிக்கு பிறகு வந்தது, அவங்க புருஷன் வச்ச பேர். ஆனா தேவன் 2 பேரையும் ஆடாம்னு தான் பார்த்தாரு. இப்ப இவன் தான் பிரிச்சு பேசுறான். இப்ப நான் மட்டும் ஒண்ணு கேக்குறேன், 2 பேருமே முதல்ல மனுஷியும் மனுஷனும் தங்க சாயலை யாருல இருந்து பெற்றுக்கிட்டு இருந்தாங்க? யாருடைய காப்பின்னு அவங்களுக்கு தெரியும்? கிறிஸ்து தானே, இயேசு தானே, தேவனை தானே. இப்ப இவளுடைய அடையாளம் யாரா மாறிட்டு? புருஷன், மனுஷன். ஆனால எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட். ஏன்னா இவளுடைய திருப்தி இவளுக்குள்ள வயராகிட்டு, இவன் ஒயிங் 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 ஒயிங்னு இருந்தா இவனும் ஒயிங் 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 ஒயிங்னு இருப்பான். அவன் சும்மா சரி, நீ ஒரு காரியம் பண்ண உன்னை இஷ்டம் இல்லைன்னா இவன் என்ன நினைச்சிருவானா, எனக்கு இனி வாழ்க்கையே வேணாம், இனி பேசாம நான் செத்து போறேன். ஏன்னா இவட ஆசை, இவட இதயம் சாயல் யாருன்னா அவர். அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப அடுத்தது வாங்க, இவன் ஆண் பிரச்சனையா இருந்தா பொண்ணு என்ன ஆயிடுவா? பிரச்சனை ஆயிடுவா. அவர் மூட் அவுட்னா இவன் மூட் அவுட், அவர் குட்னா இவர் குட். அடுத்தது பாருங்க, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமியின் உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். தேவன் சபிக்கல, நீ சபிச்சிட்ட, பூமிக்கு சாபத்துக்கு ஈடாகிட்ட. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை சாப்பிடுவாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர்களை புசிப்பாய், இப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, ஒரு ஆண் மகன் இல்லாட்டி கல்யாணம் கட்டுன ஒரு புருஷன் மூட் அவுட் ஆனா, டிஸ்டர்ப் ஆனா, எதனால டிஸ்டர்ப் ஆவான், மூட் அவுட் ஆவான்னு சொல்லுங்க? மனைவிக்கு புருஷனால, லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையனால. ஆனா ஒரு லவ் பண்ற பையனோ புருஷனோ எதனால மூட் அவுட் ஆவான்னு சொல்லுங்க? அவன் வேலை அவனை பிரஷர் ஆக்கிட்டுனா அவன் மூட் அவுட் ஆயிடுவான். அவன் மினிஸ்ட்ரி பிரஷர் ஆக்கிட்டா மூட் அவுட் ஆயிடுவான். இன்னும் சொல்லணும்னா, அவனுக்கு காசு வராட்டி அவன் மூட் அவுட் ஆயிடும். காசு வராட்டி கூட பொண்ணுகள் தாங்குவார்கள் அவனை வச்சுக்கிட்டு. ஆனா காசு வராட்டி மூட் அவுட் ஆடுற நபர் ஆனாதான் இருக்கும். ஏன்னா அவன் சாயல், இயேசு சொல்றாரு, 2 எஜமானன், பொருள் மேல இருக்கு, பொருளாசை மேல இருக்கு, வேலையின் மேல இருக்கு, ஊழியத்தின் மேல இருக்கு. இவளுடைய அடையாளம் என்னது? ஆண்மகன். இவனுடைய அடையாளம் என்னது? வேலை. 2 பேரோட ஐடென்டிட்டி என்ன ஆயிட்டு? அடையாளமும். இப்ப
உங்க அம்மா வந்து மூட் அவுட் ஆனா கட்டாயம் எதுக்கா இருக்குன்னு உங்க அப்பானாலயா தான் இருக்கும். உங்க அப்பா மூட் அவுட் ஆனா உங்க அம்மானால இருக்காது, உங்க அப்பாட தொழில்னால காசுனாலயா இருக்கு. இல்லையா? அப்படி கிடையாதா? புரியுதுண்ணா. இப்ப புரியுதா? நான் பார்த்திருக்கேன் என்னுடைய லைஃப்ல, நான் எப்பப்பெல்லாம் மூட் அவுட் ஆகிறேனோ அது வந்து பணத்தோட தான் கனெக்ட் ஆகுது. அது நான் பார்த்தேன். மற்றவங்கிட்ட செயற்பாட்டுல இல்லை. பணம் இருக்கும்போது அவங்க அப்படி நடந்து கொண்டாலும் அது பெருசா இல்லை, எடுக்க மாட்டேன். யாருக்கு புரியுது? இன்னும் புரியுது, இது நல்லா புரியுதுண்ணே எனக்கு. எனக்கு நல்லா புரியுதுண்ணே. மினிஸ்ட்ரி பிரச்சனைனா பொண்டாட்டி மேல பாஞ்சிடுவோம். பிசினஸ் பிரச்சனைனா, பணம் பிரச்சனைனா, ஏன்னா அடையாளம் டிஸ்ட் ஆயிட்டா. அதைத்தான் நீங்க 5ஆம் வசனத்துல பார்த்தீங்க, தன் சாயலாக தன் ரூபத்தின்படி மகனை. அப்புறம் அவன் செய்யற பிசினஸா இருக்கட்டும், செய்யற குடும்பம் பிள்ளை பெறதா இருக்கட்டும், எல்லாமே ட்விஸ்டடா போகுது. 1ஆம் அதிகாரம் முதல்ல வாசிதுதான் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இப்ப சொல்லுங்க, அந்த மனுஷனுக்குள்ள யார் யார் இருக்கா? ஆதாமும் அவர்களை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தான். மனுஷியும் மனுஷனும் இருக்கான். 2 பேரும் யாரு சாயல்? யாரு அவங்க அடையாளம்? யாரு? நாங்க ரோமர்ல எபேசியர்ல பார்த்தோம், எபேசியர் 1ல நாங்க வாசிச்சோம், ரோமர்ல பார்த்தோம். அவங்க யாரு சாயல்? தேவசன். தேவன்ல குறிப்பிட்டே சொல்லுங்க. பவுல் அதை தெளிவா எழுதுறாரு. யார் சாயல்? தேவன்னா என்ன? தேவன் அந்த இடத்துல தேவன்னா என்ன சாயல் சொல்றாரு? கிறிஸ்துவின் சாயல். நீங்க எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலுக்கு பொண்ணா இருக்கிற நீ, உன் புருஷன் உன் ஆசை பாசங்களை நிறைவேற்றுவார், உன் காதலை நிறைவேற்றுவார் என்று ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரஸ்ட் யுவர் காட். பசங்களே அதுதான் சொல்றேன், ட்ரஸ்ட் யுவர் காட். உங்களுடைய வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க போகணும்னா அதுக்கான ஒரு சாவி நான் உங்களுக்கு தரேன். இமேஜ் ஆஃப் காட் தான் உங்களுடைய அடையாளம். உங்க 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 லைஃப் பார்ட்னரா வரப்போறவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நீங்க வந்து கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்களை நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். சன்ஷிப் என்ற அடையாளத்துக்குள்ள இமேஜ் ஆஃப் காட், அவரை நோக்கி பாருங்க, அவர் சாயல்ல பங்கெடுங்க. பிளஸ்ஸிங்கா